பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய் காவல் ஆணையரின் பெயரில் இருந்த பைக்கை பயன்படுத்தி வந்துள்ளார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. எங்கு சென்றார், என்ன நடந்தது பார்க்கலாம். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் பயன்படுத்தி வந்த இருசக்கர வாகனம் கொல்கத்தா காவல் ஆணையரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மால்வியா தனது எக்ஸ் தளத்தில் கொல்கத்தா மாணவி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் காவல் ஆணையரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி வந்துள்ளார் என்றும், சரியான விசாரணை கூட செய்யாமல் தற்கொலை என்று கூறிய அதே ஆணையர்தான் அவர் என்றும், அவருடன் தான் மம்தா பானர்ஜி பேசி வந்துள்ளார் என பதிவிட்டிருந்தார். இவரின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த கொல்கத்தா காவல்துறை தங்களது எக்ஸ் தளத்தில் விளக்கமளித்து பதிவு போட்டுள்ளது. அதில் கொல்கத்தா ஆணையரின் பெயரில் பதிவிடப்பட்ட சஞ்சய் ராயின் பைக்கை காவல்துறைதான் பறிமுதல் செய்து பின்னர் சிபிஐயிடம் ஒப்படைத்தது என்றும், இது தொடர்பாக சிலர் சமூக வலைதளங்களில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்றும், கொல்கத்தா காவல்துறையின் பல்வேறு பணிகளுக்காக வாங்கப்படும் அனைத்து வாகனங்களும் அதிகாரப்பூர்வமாக ஆணையரின் பெயரில் பதிவிடுவதே வழக்கம் என தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என பதிவிட்டிருந்தனர். குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் கொல்கத்தா மருத்துவமனையில் காவல்துறையின் பணிகளுக்காக தன்னார்வலராக இருந்து பணியமர்த்தப்பட்டிருந்த அவர் காவல் நிலையம் சம்பந்தமான கோப்புகளை கையாண்டு வந்தார். அவர் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்திலும் காவல்துறை என எழுதப்பட்டிருக்கும் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த சூழலில் தன்னார்வலராக இருந்த சஞ்சய் ராய் எப்படி காவல் நிலையம் சம்பந்தமான கோப்புகளை கையாண்டு வந்தார் என்ற கேள்வியும், அவரால் எப்படி காவல்துறையினரின் அதிகாரப்பூர்வ வண்டியை பயன்படுத்த முடியும் போன்ற பல கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன.